சென்னை நந்தனத்தில் 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கிருந்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி எத்தனை அரங்குகளோடு அமைக்கப்பட்டிருக்கு? முதலமைச்சர் இந்த நிகழ்வை இன்னைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகள்லாம் என்னென்ன நடக்குது? 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது புத்தகங்கள் அனைத்தும் அரங்குகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான பதிப்பகங்கள் தங்களுடைய அரங்குகளில் புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். நாம் தற்பொழுதே பார்க்க முடியும், சென்னை OMC நந்தனம் மைதானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெறக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் வாசகர்கள் வந்து புத்தகத்தை அதிக அளவில் வாங்கி செல்வது காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஆண்டு குறிப்பாக பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 49வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்க இருக்கிறது. இந்த நிலையிலேயே கூட ஏராளமான பொதுமக்கள் இப்போதே OMC மைதானத்திற்கு படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நுழைவு கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்படும். அதில் மாணவர்களை பொறுத்தவரை நுழைவு கட்டணம் இலவசமாக வழங்கப்படும். இந்த ஆண்டு மிக முக்கியமாக வரக்கூடிய அனைவருக்குமே நுழைவு கட்டணம் இல்லாமல் உள்ளே செல்லக்கூடியவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மிக குறிப்பாக வழக்கமாக வேலை நாட்களில் வந்து மாலை 2:30 மணியிலிருந்து பிற்பகல் 2:30 மணியிலிருந்து மாலை வரையும் புத்தக கண்காட்சி நடைபெறும். வார விடுமுறை நாட்களை பொறுத்தவரை காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் நடைபெறும். தற்போது புத்தக கண்காட்சிக்கு அதிக அளவில் பொதுமக்கள் வர வேண்டும் என்பதற்காகவே காலை 11 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் புத்தக கண்காட்சிக்கான நேரம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் வரக்கூடியதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக நடத்தும் பொழுது பொங்கலுக்கு ஊர்களுக்கு சென்று விடுவார்கள் சென்னைவாசிகள். வந்து பார்க்கும்பொழுது புத்தக கண்காட்சி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். தற்போது அதையும் தவிர்க்கக்கூடிய வகையில் சென்னை புத்தக கண்காட்சி என்பது இன்று தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பொங்கலுக்கு சென்றிருந்தாலும் திரும்ப வந்து சென்னைவாசிகள் புத்தகங்களை வாங்கிக் கொள்வதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. கருத்தரங்குகள் பல்வேறு தலைப்புகளில் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாகத்தான் 49வது சென்னை புத்தக காட்சி என்பது மிக பிரமாண்டமான அளவில் புதிய அம்சங்களுடன் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த துவக்க விழா நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லட்சக்கணக்கான புத்தகங்களும் புதிதாக வர இருக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு தலைப்புகளில் அரசியல், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகம் வர இருக்கின்றன. இப்பொழுதே ஏராளமான பொதுமக்கள் சென்னை OMCயில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு வர தொடங்கி இருப்பதையும் நாம் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.